ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு ஓவர் நைட் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கலை. ஸோ ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு $1.52 வந்து பை சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது எதனாலங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே கூட கொஞ்சம் நல்ல ரெக்கவரி தான். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட்டே நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட அந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து டிமாண்டு வந்தனால நல்ல ஒரு பையிங் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா இன்னைக்கும் ஒரு க்ரூட் ஆயில் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எதனாலங்கிறது தெரியுது நமக்கு. அதாவது யூஎஸ் ஆயில் ஒரு ஓவர் நைட் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட $1.51 வந்து பாசிட்டிவ் சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருக்கு யூஎஸ் ஆயில் 61.55. ஸோ எப்போவுமே ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட். ஸோ மேபி ஒரு வாலட்டிலிட்டி இருக்கலாம். ஆனால் ஒரு டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டெக்னிக்கல் வைஸில் ஒரு இது 61.00 ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஒன் சைட் பை மார்க்கெட். அதே மாதிரி ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு ஒன் சைட் செல் மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 5174, 5149. ஸோ இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட். ஸோ நம்ம இந்த மேலே இருக்கிறத மட்டும் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஏன்னா இந்த ரேஞ்சு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் ஜோன். ஸோ எக்ஸாக்டாக 5150 வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இன்னைக்கு. ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறப்ப ஒரு சின்ன கேப் அப் ஓப்பனிங் நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ லாஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5199. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5225 இல்லை 5250 எல்லாம் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5290 இல்லை 5300. ஸோ இந்த இடத்துல ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, சப்போஸ் கேப் அப் ஓப்பனிங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ கேப் அப் ஓப்பனிங்கு 5290 to 5300 நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நடந்தது அப்படின்னா ஸோ இங்கேருந்து வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் 5290 வந்தால் ஒரு ஃபாலிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக 5290 ஒரு 110 பாயிண்ட்ஸ் 110 கிடையாது 90 ஒரு 140 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறப்ப இந்த 5290 to 5300 ரேஞ்சில் ஓப்பனிங் நடந்தால் ஸோ அகைன் வந்து செல்லிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5174 வர வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கண்டிஷன்ஸ் இதுதான். ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் பக்கத்தில் கொஞ்சம் வந்து 5225 230 ஸோ அந்த மாதிரி சின்னதாக நடந்தது அப்படின்னா நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக நடந்து மார்க்கெட்டே இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து செல்லிங் தான் பாசிபிள். ஸோ பையிங்க்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான். 300.3 வந்து பிரேக் அவுட் நடந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணணும். 306.2 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 312 316 வர வரைக்கும் சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ கோல்டு மாறி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் ஸோ பை தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 320 ஒரு $10 to $12 வரைக்கும் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே அதே மாதிரி தான். ஒரு பெரிய பிரேக் அவுட்டோ பெரிய மூவ்மெண்ட்டோ எல்லாம் இல்லை. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா
ஒரு ரெட் கிரீன் அந்த மாதிரி கலந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்க தவிர ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தாராளமாக ட்ரா பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ட்ராடே பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ரேர் தான் இந்த மாதிரி அமையாது ஒரே இடத்துல. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ காப்பர் பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து ஒரு செல் சைடு க்ளோசிங். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஸ்விங் டார்கெட்டாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்விங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 830 840 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஹை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் செல் சைடு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் லோவாக பிரேக் அவுட் பண்ணாலும் ஸோ அகைன் வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.